Hi, how to start a career in digital marketing? Digital marketingல career எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? என் பேர் சுந்தர், டிஜிட்டல் மார்க்கெட்டர் வித் 6+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட். ஆக்சுவலி நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக சென்னையில் இருக்க ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கெரியர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய டெக்னிக்கல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபை நான் குவிட் பண்ணிவிட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட் நான் பண்ண விஷயம், ஒரு 2 months டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணி படித்து முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அது ஏன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா, பேசிக்காக என்னோடய டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஃபீல்டு இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ பேசிக்காக எனக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ குவாலிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிஙல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எஸ்இஓனா என்ன, சோஷியல் மீடியானா என்ன, கூகுள் ஆட்ஸ்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அந்த கோர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சென்னையில் இருக்க ஒரு கம்பெனியில் எஸ்இஓ அனலிஸ்ட்டாக என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் என்னோடய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது கோர்ஸ் படித்தா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அப்போ கோர்ஸ் படித்தா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியருக்கு ஸ்விட்ச் ஆகிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ, பட் ஆக்சுவலாக எஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த சுந்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் லாஸ்ட் ஒரு 1.5 yearsஆக நிறையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரோட் மேப் போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி, அவங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரோட் மேப் இருக்குது. அவங்க எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணி அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்டோட ரோட் மேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி அவர் வந்துட்டு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காரு. பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு மதுரையில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு கேஷியர் மாதிரி ஒரு 2 years வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. பட் அந்த கெரியர் அவருக்கு சூட் ஆகலை. அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 23. ஸோ அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியர் தான் அவருக்கு சூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் செக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவருக்கு நான் கைட் பண்ண விஷயம் என்னென்னா, ஸோ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்கள், ஜாப் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், நிறைய இன்டர்வியூஸ் போகிறாரு. பட் அவருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் மதுரைக்குள்ளே மட்டும்தான் அப்புறம் ஜாப்ஸ் தேடுவேன், இப்போதைக்கு எனக்கு வேறு லொக்கேஷன்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். யூஸ்வலாகவே ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் இல்லை பெங்களூர் இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் போய்ட்டு உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும், நிறையா பீப்புளை மீட் பண்ணுவீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும், நிறையா கற்றுக்கலாம் அப்படின்றனால நான் சொல்லுவேன். பட் இவருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் மதுரைக்குள்ளே மட்டும்தான் ப்ரோ நான் கம்பெனிஸ் நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மதுரைக்குள்ளே இருக்க எல்லா கம்பெனிஸுமே போயிட்டு வந்துட்டார். போகிற கம்பெனிஸ் எல்லாம் இன்டர்வியூ கிராக் பண்ணுறாரு. பட் வி ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஆர் நாட் லுக்கிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் இவர் அப்ளை பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர் வேக்கன்சி போஸ்ட் போட்டிருக்க ஜாப்ஸ் தான். இந்த மாதிரி டைமில் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ப்ரோ இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க ப்ரோ, இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அதில் வந்துட்டு ஒரு 3 months இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. பட் அந்த இன்டர்ன்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் பே பண்ணல, ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, சரிங்களா. பட் அந்த 3 monthsல அவர் நல்லா கற்றுக்கிட்டாரு. அந்த 3 monthsல நல்லா கற்றுக்கிட்டு அந்த கம்பெனிலே அவரை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் பண்ணும்போது அவரோட சேலரி அகைன் ஒரு 8K அப்படின்ற மாதிரி இருக்குது பெர் மந்த். பட் இப்போ ஒரு 1 year ஆயிடுச்சு. ஸோ அவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20K அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். ஸோ இவரோட ரோட் மேப் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு, ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறாரு. பட் அது இங்கே எதுவுமே அவருக்கு கிடைக்கல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்டர்ன்ஷிப்ஸ் போகிறாரு. இன்டர்ன்ஷிப்ஸில் ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் ஒரு 3 month சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாரு. தென் அது மூலமாக ஜாப்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு ஜாப்ஸ் கிடைக்குது. தென் அவரோட கெரியரை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஒன் ஆஃப் த ரோட் மேப். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி கெரியருக்குள்ளே வராங்க. பட் ஆக்சுவலாக என்ன படித்தா ப்ரோ நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போக முடியும் அப்படின்னா, யூஸ்வலாகவே நான் பார்த்ததில் இந்த எம்பிஏ அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் அந்த இடத்துலையுமே இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. என்ன மாதிரி ஃபெயில் ஆகிறாங்கன்னா, they are expecting a huge salary அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை பற்றி என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 40,000, 50,000, 1 லட்சம் மாதம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் ஆகிருக்காங்க. பட் என்னென்னா அதில் நிறையா சம்பாதிக்கலாம். பட்
அவங்களோட கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஒரு 1 to 2 இயர்ஸ் ஃபினான்ஷியலி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது மாதம் 10,000 மாதம் 20,000 இந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் வந்துட்டு ஒரு ஹியூஜான ஒரு விஷயத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரியாலிட்டியான ஒரு விஷயம். ஏன் ப்ரோ அப்போ 40,000 50,000 இனிஷியலாக ஃப்ரெஷராக வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்குகிற பர்சன்டேஜஸ் இருக்காங்க. அதாவது ஒரு 100%ல் 99% ஆஃப் த பீப்புள் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10,000 20,000 அப்படின்னு தான் ஆவரேஜாக வாங்குறாங்க. பட் அந்த 40,000 வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த 1% அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கும் நிறையா காம்படிஷன்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் MBA மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் அந்த இடத்துலையும் சில பேர் இன்டர்வியூஸில் போய்ட்டு ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியாமல், SEO பற்றி தெரியாமல் அந்த இடத்துல போய்ட்டு ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ரோட் மேப் என்னென்னா, பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் SEOன்னா என்ன, சோஷியல் மீடியானா என்ன, கூகுள் ஆட்ஸ்னால் என்ன, இதோட கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்போ நிறையா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு வேலிடாக ஒரு 2 to 3 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. பட் இதெல்லாம் பண்ணால் நான் இன்டர்வியூ போனால் செலக்ட் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டால், அங்கே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, இன்டர்வியூக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை ஹையர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் யூ ஆர் கமிட்டடாக இருக்கீங்களா, உங்களை ஹையர் பண்ணால் நீங்கள் வேலை பார்ப்பீங்களா, இல்லை 2 மாதத்தில் ஓடிடுவீங்களா, இந்த மாதிரி விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ த ரோட் மேப் ஃபார் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன், பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணுங்கள், அதில் ஜாப்ஸ் கெட் பண்ணுங்கள். பட் இன்கேஸ் அதுலேயுமே உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அகெயின் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெரியர் கேப் உள்ளவங்க. அதாவது படித்து முடிச்சிருப்பாங்க, வேறு வேலை பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வேலை எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் கேப் இருக்கும், சில ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்துட்டு கெரியர் கேப். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நாலேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் பேசிக்காக இருக்கும். பட் அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூவில் போய்ட்டு ஜாப் அப்ளை பண்ணும்போதோ இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன கொஸ்டின் வரும்னா, ஏன் இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சு, நம்ம ஒரு வேலையான ரீசன் சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆவீங்க. ஓகேவா? பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கெரியரை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதில் என்னோட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ண விதங்கள் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கெரியர் கேப் உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூவில் எப்படி பேசணும் அப்படின்றத தனியாக ட்ரைன் பண்ணுங்கள். ரெஸ்யூம்லேருந்து எல்லாத்துலேயும் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. பட் பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 30 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 30 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 30 கம்பெனிஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது. நீங்கள் வந்துட்டு ஒரு 300 கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். டெய்லி ஒரு 10 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அந்த 10 கம்பெனி அப்ளை பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒருத்தர்னாச்சும் கால் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு 40 days டெய்லி ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அகைன் நீங்கள் ஜாப்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக தேடுறீங்கன்னா, நான் சொல்கிற சிட்டிஸ் லைக் இந்த மெட்ரோ சிட்டிஸில் ட்ரை பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. லைக் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அண்ட் கோயம்புத்தூர், அகமதாபாத், டெல்லி, கொல்கத்தா, மும்பை, இங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் கனடா, US, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் ஒரு ஏஜென்சி செட்டப் பண்ணிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ இவங்கெல்லாம் யார், அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டு கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி, 2 குழந்தை பிறந்துருச்சு, 3 குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக கேப் ஆகிடுச்சு சார். இப்போ ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் மை கெரியர் அப்படின்றனால எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூட்டாக இருக்கும்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோட வராங்க. சில பேர் எனக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரேன், இன்னொன்று எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன்னால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களால வந்துட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால்
கண்டிப்பாக முடியும். இதெல்லாம் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ இன்டர்நெட் பார்த்தோ, நான் ஏதோ யூடியூப் வீடியோ பார்த்து நான் வந்து திரும்ப இது பண்ணுறேன்னு கிடையாது. நான் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன், மென்டர் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இதில் ஒரு 10 ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே வந்து நிறைய பேர் என்ரோல் ஆனாங்க. அதில் வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஏஜ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30, 32, 36, 37 இந்த மாதிரி ஒரு ஏஜ்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களோட கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஸோ அதை பார்த்து எனக்குமே ஷாக் ஆகுது, அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ட்ரை பண்ணணும். ஸோ இவங்களில் இருக்கிற ஒரு 1 ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்டர்வியூஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இண்டீட், லிங்க்டின், நாக்ரி, இன்டர்ன்ஷாலா, இந்த ஆப்னா ஜாப்ஸ், ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அகெயின் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனா டெய்லி இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணணும், டெய்லி இன்டர்வியூஸ் வந்துட்டு அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ அகெயின் இவங்களையுமே பார்த்திங்கன்னா டேரக்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது யாருக்கும் கிடைக்கல. பட் ஒரு 1 ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிடைச்சோம், மந்த்லி 8K அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸே கிடச்சிச்சு. அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நிறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பேயே இல்லாமல் அவங்களோட இன்டர்ன்ஷிப்ஸை முடிச்சுட்டு அதே கம்பெனியில் 10K சேலரிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா 10Kங்கிறது 15K ஆகுது. ஸோ இது ஒரு 1 ஆஃப் த ஸ்டூடெண்ட் அவங்களோட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. இதுவுமே அகெயின் த ரோட் மேப் இஸ் வெரி சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ், சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு கிடைக்கல, டிலே ஆகுது, வி ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா, தென் ட்ரை ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 4 மந்த்ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க, அதே எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு அடுத்த ஜாப்ஸ் போங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். பட் இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் போகல, பட் ஆனால் அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட இன்டர்வியூஸை எதிர்கொள்கிற விதங்கள், அவங்க கொஷின்ஸ்க்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க, அவங்களோட ஆன்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுன்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நான் ஒரு இன்டர்வியூராக இருக்கேன்னா, ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா, நான் ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்களை அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பேன். இன்னொன்று, அவங்களுக்கு இந்த ஜாப் எந்த அளவுக்கு தேவைப்படுது, எந்த அளவுக்கு ஒரு கமிட்டடாக இருப்பாங்க, நான் ஹையர் பண்ணால் கண்டிப்பாக அந்த கம்பெனியில் நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வேலை பார்ப்பாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஃப்ராங்காக சொல்ல போனால் நிறைய இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு அவங்க போகிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, பட் ஒரு 2 மந்த்ஸ்லேயே அந்த கம்பெனிலே வெளியே வந்துடுறாங்க. பிகாஸ் தேர் எக்ஸ்பெக்டிங் ஏ ஹியூஜ் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. அவங்க வந்துட்டு சேல்ரி மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு ஃப்ரெஷர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்காக தான் அவங்களுமே போஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அவங்களும் உங்களை இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்க, போகிறீங்க. போனதுக்கப்புறம் வி ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, அது என்ன அர்த்தம்னா, த மாடர்ன் வே ஆஃப் யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு எங்கிட்ட போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க, ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் திரும்ப கேட்குறீங்க அப்படின்னா, தென் அப்ளை ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். அந்த இன்டர்ன்ஷிப்புமே கிடைக்கல அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களாகவே க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்களே ஒரு வெப்சைட் பண்ணுங்கள், நீங்களே அந்த வெப்சைட்டுக்கு SEO பண்ணுங்கள், இல்லை நீங்களே ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் கடை வச்சுருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் பண்ணி காமிங்க, இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி காமிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கெரியர் ஸ்விட்ச் பண்ணணுன்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், ஒரு 40,000 சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே அந்த கம்பெனிஸ்லையோ இல்லை அந்த ஃபீல்டில் நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா அந்தளவுக்கு சேலரி இதில் வராது, ஒரு க்ரோத் ரேட் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகலாம், அங்கே போனால் இதோட நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ஸில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே உண்மை தான். பட் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஃபினான்ஷியலில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒரு 40,000 வாங்கிட்டு இருக்கீங்க, அதே 40,000 எடுத்தோடனே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்களால் இப்போ சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை உங்களால் மீட் பண்ண முடியாது இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம். அதனால் இப்போ வேணால் நம்ம அப்புறம் போகலான்னு தள்ளி போட்டே போனீங்கன்னா ஏஜ் ஆக கமிட்மெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த இடத்துல வந்துட்டு அகெயின்
உங்களால் வந்துட்டு அந்த டைமில் இப்போ 40,000 கமிட்மெண்ட்ஸ், அந்த டைமில் ஒரு 50,000 கமிட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியர் சேஞ்ச் ஆகணும், சுவிட்ச் ஆன் நினைக்கிறீங்களோ அது உடனே பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1 இயர் 2 இயர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சர்வே பண்ணணும். ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரதான் செய்யும். வந்ததுக்கப்புறம் தான் க்ரோத் ரேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். க்ரோத் ரேட் அப்படின்றதையும் தாண்டி க்ரோத் ரேட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட ஃபீல்டில் நீங்கள் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, ஒரு 40,000 வாங்குறீங்க. பட் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 20,000 வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? பட் இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7,500 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நியர்லி 1 lakh அப்படின்ற மாதிரி சேலரி நான் வாங்குகிறேன். ஸோ பட் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் என்னோட சேலரி என்ன வந்துச்சுன்னா 7,500, 1.5 இயர்ஸ் கழிச்சு 15,000 வாங்குறேன். அண்ட் 2 இயர்ஸ் கழிச்சுமே 18,000 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா? பட் இதையும் தாண்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஹவு டு மேக் மணி, என்ன டிஜிட்டலில் எப்படி நம்ம மணி மேக் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வரும். அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறையா கிடைக்க வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கும். யூ கேன் ஈஸிலி மானிட்டைஸ். அதுக்கான ஸ்கில்ஸ், அதுக்கான நாலேஜ், அதுக்கான விஷயங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ யாரெல்லாம் வந்து கெரியர் ஸ்விட்ச் பண்ணு நினைக்கிறீங்களோ உடனே ஸ்விட்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணல, ஒரு 30 வயசில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணல அப்படின்னா 35 வயசு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் உங்களால் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த ஃப்ரீலான்சர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான ரோட் மேப் என்னென்னா, இஃப் யூ ஆர் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஒரு 2 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜையும் தாண்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வேணும். அது என்ன சார் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஓனர் மாதிரி தான் நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணணும். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு, உங்களோட பிஸ்னஸ்க்கு, உங்களோட ஃப்ரீலான்சிங்க்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்றப்போ நீங்கள் டெக்னிக்கல் விஷயமும் பார்க்கணும். அதே டயத்தில் உங்களோட கிளைண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். கிளைண்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டு. சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம ஒர்க்லாம் பண்ணி தருவோம். பட் கிளைண்ட் வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு நம்மளுக்கு பே பண்ணுவானான்னு கேட்டால் முக்கால்வாசி கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. பட் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் சார், நான் பீப்புள்கிட்ட நல்லா மிங்கிள் ஆயிடுவேன், ரேப் க்ரியேட் பண்ணிடுவேன், ஐ எம் நாட் அன் இன்ட்ரோவர்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது பேசிக் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒரு 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமாகவும் இருக்கும். மை ரெக்கமெண்டேஷன். ஓகே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டிப் அண்ட் ரோட் மேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் பேசிக்ஸ் தெளிவாக கற்றுக்கோங்க. தென் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்கள். பட் கிடைக்கலையா, டைம் ரொம்ப டிலே ஆகுதா, ஸோ உங்களை நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் போனால் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க. தென் இந்த ஜாப்ஸில் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இண்டீடை ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் லிங்க்டின், தென் நாக்ரி, ட்ரை ஃபார் இன்டர்ன்ஷாலா ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். அதுலேயுமே சில பேருக்கு ஜாப்லாம் கிடைக்குது. அதுவும் நெதர்லாண்ட் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்துட்டுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் கிடைக்குது. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் இந்த கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்னோ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேயே அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் எது இருந்தாலுமே அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் கிடைக்குது, கால்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு காமனான ரோட் மேப்பாகவே இருக்குது ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கண்டிப்பாக டீட்டெயில்டாக பேசலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.